பெருங்குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? உணவு, உடற்பயிற்சி, லைஃப் ஸ்டைல் போன்றவற்றால் இதை சரி செய்ய முடியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைகள் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய ஆகிட்டு வருது. நிறைய புது புது கண்டிஷன்ஸ், டிசீசஸை டயக்னோஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆக்சஸ் டு டெஸ்ட்டு ஜாஸ்தி, அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதெல்லாம் இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட சிம்டம்ஸ் வர they come and see the doctor and they get treatment. Now இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ஜென்ரலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே சப்ஜெக்டாக இருந்துச்சு. இப்போ சில ஸ்பெஷலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அதனால் அந்த பிரச்சனைகளுக்கு சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதோட அசஸ்மெண்ட், அதை ட்ரீட்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு வராங்க. பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அர்பன் பாப்புலேஷன், நம்ம சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் 40% மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னாக்கா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஓடிக்கிட்டே இருக்கோம், டிராஃபிக்கில் போகிறோம், வரோம், சாப்பிட்றோம். இந்த காலகட்டத்தில் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க, மது அருந்துறாங்க, வெளியில் போய் சாப்பிட்றாங்க, துரித உணவகங்கள், இது மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்ததுனால நம்மளோட சாப்பாட்டு முறைகள், நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும், உடற்பயிற்சி கம்மி. அதனால் பல பிரச்சனைகள்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுனால நம்ம வந்து நம்மளுடைய ஆகாரத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை ஒன்று. ரெண்டாவது, எக்ஸசைஸ்னு எடுத்திங்கன்னா காலையில் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் அது காலையில் பண்ணுறதுனால நீங்கள் யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். அண்ட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா பை லன்ச் டைம் வரும்போது மதியம் டைமில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஃபீல் டயர்ட். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் லன்ச் வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு, லன்ச் வந்து ஒரு 1 மணிக்கு, ஈவினிங் 7, 7:30, 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சு. நம்மளாம் வீக்கெண்டெல்லாம் வெளியே போகிறோம், அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக இருக்கும்போது ஒரு டைமிங்கில் கொண்டாந்துட்டோம்னாக்கா காலையில் எக்ஸசைஸ், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், அது வந்துட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மச் பெட்டராக இருக்கும்.